ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல மெஷர்மெண்ட்ஸ் அளவியல் அப்படிங்கிற செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம அளவியல்ல டேர்ம் 2ல பார்க்கக்கூடிய கண்டினியூட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் ஜிகேல இருந்து ஹிஸ்டரி ரிலேட்டடா ஒரு 4 கொஸ்டின். நம்ம 7th ஸ்டாண்டர்ட் குட்டி பசங்க தான் இல்லையா? ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும். ஸோ தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ். சோ இந்தியாவுடைய முதல் பிரதமர் யாருப்பா? நமக்கு தெரியும் அப்படின்னா ஆன்சர்ஸ் நீங்க ஓகே ரீகேப் பண்ணிக்கோங்க. தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. பண்டித ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய இந்தியாவின் முதல் பிரதமர். ஓகேங்களா? தமிழகத்தினுடைய தலைநகரம் எது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம். சேலம், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நமக்கு இன்னும் தெரியாம இருக்கும். தமிழகத்தினுடைய தலைநகரம் எது? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியாம இருக்காங்க. நான் பார்த்ததுனால இன்னைக்கு இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ தமிழகத்தின் தலைநகரம் வந்து சென்னை. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க இன்னொரு தடவை ரிவைண்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா ஆண்டு சுதந்திரம் பெற்றது 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே கொண்டாடுறோம். 70வது சுதந்திர தினம், 72வது சுதந்திர தினம் சொல்லிட்டு. ஆனா எந்த ஆண்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததுன்னா இன்னும் நம்மள நிறைய பேருக்கு தெரியலப்பா. சோ நம்ம எல்லாம் சின்ன குழந்தைங்க, அதனால தெரிஞ்சுக்கோங்க. 1947ல ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைச்சது, இண்டிபெண்டன்ஸ். ஓகே. அடுத்தது மகாத்மா காந்தியுடைய முழு பெயர் என்ன? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படிங்கிறது தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியினுடைய முழு பெயர். ஓகேங்களா? மகாத்மா காந்தி அப்படிங்கறதான் காந்தி தாத்தா அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இதெல்லாம் உங்களுக்கு ஜிகே கொஸ்டின்ஸ்ல வரும். அட் த சேம் டைம் நீங்க சோசியல்லையும் படிப்பீங்க. 7th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th, 10th வரைக்கும் சோசியல்ல நீங்க கண்டிப்பா 10th அப்புறம் தான் சோசியல்ங்கிற சப்ஜெக்ட் உங்கள்ட்ட அப் டு 10th ஸ்டாண்டர்ட் நீங்க படிப்பீங்க. சோ மகாத்மா காந்தியுடைய முழு பெயர் என்ன? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஓகேங்களா? எஸ், டன், சூப்பர். சரி, இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? பாடத்துக்குள்ள போறோம். நம்ம வந்து வட்டம், மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற செகண்ட் லெசன்ல வட்டம், சர்க்கிள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருந்தோம். சோ இந்த சர்க்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். வாட் இஸ் மீன் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா வட்டத்தினுடைய சுற்றளவைத்தான் என்ன சொல்லுவோம்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அதாவது வடிவமானதை சுத்தும் போது உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் வட்டம். சோ இதெல்லாமே நமக்கு லாஸ்ட் 3 கிளாஸா நமக்கு வட்டம் உருவாகிறது. சோ அதை நம்ம எப்படி வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம், பரப்பளவு கண்டுபிடிக்கிறோங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு தடவை ரீகேப்சுலேஷன் கொடுக்குறேன், அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. சோ சர்க்கிள் அப்படிங்கிறது ஒரு செவ்வக வடிவ தாளை சுழற்றும் போது உங்களுக்கு உருவாகிறது வட்டம். சோ பாருங்க, வட்டம் வந்துருச்சா? அன்ஃபோல்டு பண்றேன். இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கா? சோ ஃபோல்டு பண்றேன். ஃபோல்டு பண்ணும்போது என்ன ஆகுது? சர்க்கிளா மாறிடுதா? வட்டமா மாறிடுதா? இதை நான் வந்து ஸ்லைசஸ், நிறைய ஸ்லைசஸ் ஸ்பிட் பண்ணியிருக்கேன். நீங்க எவ்வளவு ஸ்லைசஸ் வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ செவ்வகத்தினுடைய நீளத்தையும் அகலத்தையும் தான் நம்ம பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு பிரிக்கிறோம். செவ்வகத்துக்கு என்ன ஃபார்முலா? செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? லெங்த் இன்டு பிரெத். கரெக்டா? எஸ், எக்ஸாக்ட்லி, லெங்த் இன்டு பிரெத். சோ லெங்த்தை வந்து நம்ம பை ஆர்னும் பிரெத்தை வந்து ஆர்னும் பிரிக்கிறோம். சோ அதான் பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க எடுத்துக்கிறோம். லெங்த், பிரெத் இங்கே கொடுத்துருக்காங்களா? லெங்த் அண்ட் பிரெத். ஓகேங்களா? சோ வட்டத்தினுடைய பரப்பளவு என்பது அதன் உள் சுற்றளவை குறிக்கும், உள்ள இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்.
ஏரியா அப்படின்னா சுற்றளவுங்கிறது அவுட்டர் பவுண்டரி, வெளியே சுற்றி வரக்கூடியதை சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் ஃபார்முலால. இது 2πr, இது πr². இதுக்கு வந்து 2 முன்னாடி வந்துரும், இது பவர் 2 வந்து பவர்ல போயிடும். அவ்வளவுதான், சின்ன டிஃபரன்ஸ் தான். அதே மாதிரி நம்ம வந்து இந்த பையனுடைய மதிப்பை ஒரு கொஸ்டின்ல உங்களுக்கு 3.14ன்னு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் த கொஸ்டின்ல சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம 22/7 யூஸ் பண்ணலாம், ஆர் 3.14 யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? எஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கான்செப்ட் நம்ம பார்த்தாச்சு, ஆல்ரெடி பார்த்தாச்சு கான்செப்ட், அதை வந்து ரீகேப் பண்ணியாச்சு. ஸோ இப்ப என்ன பண்றோம்னா எக்ஸசைஸ் 2.2க்கு டைரக்டா சம்க்கு போயிடுறோம். எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். எஸ், கரெக்டா? Find the area of the dining table whose diameter is 105 centimeter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்ட வடிவ உணவு மேஜையின் பரப்பளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க ஏரியா ஆஃப் த சர்க்கிள்க்கு ஒரு கால்குலேட்டர் இருக்கு. சரிங்களா? நான் ஜஸ்ட் உங்களுக்கு இதுல சும்மா போட்டு காட்டுறேன். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? டயாமீட்டர் வந்து 105 சொல்லியிருக்காங்க. அப்ப ரேடியஸ் என்னது? 105 டிவைடட் பை 2 கரெக்டா? 105 divided by 2. So 105 divided by 2 radius அப்படின்னா 52.5. So இங்க பையனுடைய மதிப்பு 3.14 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா pi into 52.5 the whole square போட்டீங்கன்னா 8659.01 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கணக்குக்கும் இதுலயும் சிமுலேஷன்லயும் ஆன்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி 105 டிவைடட் பை 2 அண்ட் போர்ட்லயும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வேர்டிங்ஸோட ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா? ஸோ இங்க கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிள்க்கு ஃபார்முலா πr² ஸ்கொயர் யூனிட். ஸோ பையனுடைய வேல்யூ என்ன எடுத்திருக்காங்க? 3.14. ஆர் என்னது? 52.5. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது டயாமீட்டர், விட்டம். ஸோ டயாமீட்டர்ல பாதி தான் ஆரம், ரேடியஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ ஆரம் வந்து 52.5 2 டைம்ஸ் எடுக்கணும். இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8659.015 அப்படிங்கறதா ஆன்சர் சொல்லியிருக்காங்க. எஸ், நம்ம இப்ப என்ன பண்றோம்னா போர்ட்ல அந்த சம்ம ஒர்க் அவுட் பண்றோம். ஓகே, ஸோ நீங்க இதுல சிமுலேஷன்ல ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் நீங்க மாத்தி மாத்தி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்ப்பா. ஈஸியாவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து சிமுலேஷன்ல ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண நிறைய விஷயங்கள் டெக்னாலஜியா நீங்க கத்துக்க முடியும். மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம இவ்வளவு டெக்னாலஜி இருக்கா அப்படிங்கிறது நம்ம கத்துக்கலாம். மேக்ஸ கூட நம்ம வந்து கால்குலேட்டர் மட்டும்தான் தெரியும் நமக்கு இல்லையா? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு R equal to D divided by 2. That is equal to 105 divided by 2, 52.5 centimeter. சரிங்களா? Area is equal to pi r squared square units. Area formula. ஓகேவா? நீங்க 22/7 எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. இல்ல நான் வந்து 3.14 எடுத்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. இங்க இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். 105/2 into 105/2 கூட டைரக்டா அப்படியும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ 7th டேபிள்ல வந்து கேன்சல் ஆகும் 105 அப்படின்னா நீங்க 105/2 105/2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு சிமுலேஷன்ல ஒரு மெத்தட் போட்டு காமிச்சிட்டேன். பைக்கு வந்து 22/7 இன்டூ ஆர 52.5ன்னு நான் எடுத்துக்காம என்னவா எடுத்துக்கிறேன் அப்படின்னா 105 divided by 2 into 105 divided by 2 centimeter squared. R square centimeter எடுத்துக்கோங்க. 7 7 7 7 10 7 105. So 15 into 7 is 105. 2 2 11 2 22.
சோ இங்க 2 2 7 2 14 பேலன்ஸ் 1 2 5 10. So 11 into 7.5 into 105 square units. ஸ்கொயர் சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, 11 into 7.5 மல்டிப்ளிகேஷன் ஈஸினா அது பண்ணுங்க. 11 into 7.5 is equal to 82.5 into 105. ஓகேங்களா? ஸ்கொயர் சென்டிமீட்டர். So 82.5 in 105 is equal to 8662.5, which is equal to 8662.5 square centimeter. Area of the circle என்னன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? diameter 105 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டா? எஸ், அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். 8662.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின்மே நம்ம சிமுலேஷன்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கூட வரலாம் இங்க. ஓகேவா? 2.135 மீட்டர் ஆரம் உள்ள குண்டு எறிதல் வளையத்தின் பரப்பளவை காண்க. Calculate the area of the shot put circle whose radius is 2.135 meter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. கரெக்டா? 2.135 மீட்டர் அப்படி சொல்லிட்டு என்ன கொடுத்துட்டாங்க? ரேடியஸ். ஸோ 135 கால்குலேட் பண்றேன். பாருங்க. ஸோ இங்க அழகா உங்களுக்கு சர்க்கிள் வந்துருச்சு. இதனுடைய ரேடியஸ் 2.135. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 14.32 ஸ்கொயர் யூனிட். ஓகேவா? ஸோ என்ன ஆன்சர்னு நம்ம போர்ட்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாமா? பிகாஸ் நான் எதுக்காக உங்களுக்கு போர்ட்ல ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன்னா, இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். உங்களுக்கு சிமுலேஷன்ல ஸ்டெப்ஸ் இருக்காது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க இந்த சிமுலேஷன் லிங்க்ஸ் கூட யூஸ் பண்ணி அழகா சம்ஸ் வந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம் வீட்ல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். மேக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அது இது பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். The radius of the shot put circle. Equal to 2.135 meter. ஓகேங்களா? எஸ். Area is equal to pi r square square units. இந்த அலகுகள் எல்லாம் தான் மறக்க கூடாதுப்பா. சரிங்களா? இது மறந்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் வராது. கரெக்டா? ஸோ 3.14 into 2.135 into 2.135 ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா? ஓகே. இப்போ 2.135 into 2.135 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2.135 into 2.135 is equal to 4.5582. சரி, இப்போ இது கூட 3.14 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 14.32. ஸ்கொயர் மீட்டர் ஆர் மீட்டர் ஸ்கொயர்ட். ஓகே, ரெண்டுமே எழுதிக்கலாம். Therefore the area of the shot put circle equal to 14.32 meter squared. Okay, question number 3.
ஒரு பூந்தோட்டத்தின் மையத்தில் அமைந்த நீர் தெளிப்பான் வட்ட வடிவ பகுதியின் நீரை தெளிக்கிறது. தெளிக்கப்பட்ட பகுதியின் பரப்பளவு 1386 சென்டிமீட்டர் எனில் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. ஸ்பிரிங்க்லர் பிளேஸ்ட் அட் த சென்டர் ஆஃப், இப்போ நம்ம இந்த பார்க்குக்கெல்லாம் போவோம் தெரியுங்களா, அங்க நடுவுல வந்து தண்ணி விழுற மாதிரி செட்டப் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த செட்டப் தான் சொல்றாங்க. சோ அந்த தண்ணி விழுற இது வந்து ரேடியஸ் வந்து அந்த தண்ணி விழுற ஷேப் வந்து வட்ட வடிவத்துல இருக்காமா. சோ அதனுடைய ஏரியாவா கொடுத்துட்டாங்க. இவ்வளோ ஏரியா வந்து அந்த தண்ணி விழுந்து கவர் பண்ணுது சர்க்குலர் ஷேப்ல. ஸ்பிரிங்க்லர் பிளேஸ்ட் அட் த சென்டர் ஆஃப் அ flower garden sprays water covering a circular area. If the area watered is 1386 centimeters squared, find its radius and diameter. அவங்க ஏரியா இவ்வளோ ஏரியா அது தண்ணி தெளிச்சு கவர் பண்ணுது, பட் எங்களுக்கு ரேடியஸும் டயாமீட்டரும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு த 1386 போட்டு அதுக்கப்புறம் நீங்க ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாமா போர்டில்? ஏன்னா இது வந்து உங்களுக்கு சிமுலேஷன்ல இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, சோ அதனால நீங்க அந்த இடத்துல போட முடியாது, வேற எதுவுமே கிடையாது. ஒரே நிமிஷம். சூசன் 386 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க இல்லையா? எஸ். ஏரியா கொடுத்துட்டாங்க. நம்ம இப்ப ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதை கொடுத்துட்டாங்க நமக்கு. நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது இனிஷியல் ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா எழுதிக்கோங்க. வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. So area of the circular portion watered எவ்வளோ? தௌசண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட். கரெக்டுங்களா? எஸ். சோ இப்ப பைஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பைஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1386. இந்த இடத்துல யூனிட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இது ஃபார்முலா, இது ஆன்சருக்கு. அந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க, ஈக்குவேட் பண்றீங்க, யூனிட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். சோ இங்க பையனுடைய மதிப்பை நான் 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1386 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்ப ஆர் தான் நமக்கு தெரியாது, அது இந்த சைடு வச்சுக்கலாம். ஒரு சைடு வச்சுட்டு என்ன பண்றேன்னா, ஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1386 இன்டூ 7 டிவைடட் பை 22. சரிங்களா? ஓகே, இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபார்முலால இதை சிம்பிளிஃபை பண்ண போறேன். ஓகேங்களா? சோ 1000 இந்த சைட் சிம்பிளிஃபிகேஷன் தனியா காட்டுறேன். 20 இருக்கு இல்லையா, ரெண்டாம் வாய்ப்பாடுல இதை கேன்சல் பண்றேன். 11 2 22, 6 2 12, மீதி 1, 9 2 18, 3 2 6. ஓகேவா? என்ன வந்திருக்கு? 693 வந்திருக்கா? 3 2 6. சோ 693 டிவைடட் பை 11. கரெக்டா? சோ 11 1 11, 11 6 66, மீதி என்ன இருக்கும்? 69ல 66 போனா மீதி 3 இருக்குமா? அப்ப இந்த 43 ஆயிடுமா? 11 3 33. ஓகேங்களா? 63 அப்படின்னு ஆயிடும். இன்னொரு தடவை நான் இந்த கேன்சலேஷன் மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க.
1386 into 7 அங்க தனியா இருக்காங்க divided by 22 2 1 2 2 1 2 இது 11 ஆயிடுச்சு 2 6 12 இங்க ஒரு இது வச்சுக்கோங்க பேலன்ஸ் வந்து இங்க 1 இருக்கு அப்ப இது 18 ஆயிடும் இந்த 8ங்கிறது 18 ஆயிடும் 2 9 18 இதுவும் முடிஞ்சிருச்சு 2 3 6 இப்ப என்னாச்சு 693 ஆச்சா சோ இந்த டேர்ம் என்னவா மாறிடுத்து பாருங்க 693 இன்டு 7/11 மாறுச்சு கரெக்டா எஸ் சரி இப்போ 11th டேபிள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 11 1 11 11 6 66 பேலன்ஸ் வந்து 3 அப்ப 33 ஆயிடும் அடுத்த டேர்ம் சோ 3 11 3 33 சோ 63 63 இன்டு 7 அப்படின்னு இருக்கு கரெக்டா ஆர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 63 இன்டு 7 கரெக்ட்டுங்களா r squared is equal to 63 into 7. So, இந்த 63 into 7 நம்ம simplification ஏத்தா மாதிரி எப்படி பிரிக்கலாம்னா 9 into 7 63 into 7 கரெக்டா எஸ் இப்ப r squared is equal to இந்த 9 எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் 3 squared into 7 7 squared எழுதலாமா எஸ் இப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது r is equal to 3 into 7 அப்படின்னு ஆயிடும் அப்போ radius is equal to radius rm is equal to 21 சென்டிமீட்டர் ஸோ அப்ப diameter d க்கு ஃபார்முலா என்ன 2r diameter d is equal to 2r so diameter 2r அப்படின்னா d is equal to 2 into 21 சென்டிமீட்டர் d is equal to 2 2 2 2 4 42 centimeter. So diameter is 42 centimeter and radius is 21 centimeter. இப்போ இந்த கணக்கு புரிஞ்சுதா புரியலைன்னா இன்னொரு தடவை சொல்லித்தரேன் புரிஞ்சுது அப்படின்னா நீங்க வந்து சாட் செஷன்ல கூட அன்மியூட் பண்ணிட்டு எஸ் அப்படின்னு சொல்லுங்க இல்ல ஏதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட்னா யூ அப்படின்னு டைப் பண்ணுங்க இந்த கணக்குல வந்து சில சின்ன சின்ன சிம்பிளிபிகேஷன் இந்த சிம்பிளிபிகேஷன் நான் உங்களுக்கு ஈஸியா இப்ப நீங்க கேட்கலாம் 63 இன்டூ 7 மல்டிப்ளை பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமே எடுக்கிறதுக்கு ஏன் அவ்வளோ பெரிய நம்பர் வச்சு நம்ம கஷ்டப்படணும் ஈஸியா வந்து அந்த சம்மை எவ்வளோ ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும் இஸ் இட் கிளியர் எஸ் சூப்பர் ஸோ கிளியர்னு வந்து கமெண்ட் கொடுத்துருக்கீங்க புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே அடுத்த கணக்குக்கு போலாமா சோ இப்ப வந்து நமக்கு ஆரம் கொடுத்து பரப்பளவு கேட்டாலும் தெரியும் விட்டம் கொடுத்து பரப்பளவு கேட்டாலும் தெரியும் பரப்பளவு கொடுத்து ஆரமோ விட்டமோ கண்டுபிடிக்க சொன்னாலும் தெரியும் எல்லா கான்செப்டுமே இப்ப பார்த்துட்டோம் நமக்கு ரேடியஸ் கொடுத்துட்டு ஏரியா கேட்டா கால்குலேட் பண்ண தெரியும் டயாமீட்டர் கொடுத்துட்டு ஏரியா கேட்டா கால்குலேட் பண்ண தெரியும் ஏரியா கொடுத்துட்டு ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் கேட்டாலும் கால்குலேட் பண்ண தெரியும் சோ கான்செப்ட்ல நம்ம எல்லாத்துலயும் ஒரு மாடல் சம்ஸ் பார்த்துட்டோம் ஓகேவா எஸ் The circumference of a circular park is 352 meter. Find the area of the park. Okay, இது ஒரு மாடல் இருக்கு பெண்டிங். Circumference கொடுத்து சுற்றளவு கொடுத்திருக்காங்க பரப்பளவு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் சோ இது ஒரு மாடல் இருக்கு நம்மளுடைய கான்செப்ட்ல மீதி இருக்கக்கூடிய மாடல் இது ஒண்ணு இருக்கு சரி சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்னப்பா ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா 2πr யூனிட்ஸ்ங்கிறது தெரியும் ஸோ 2πr யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 352 அப்படின்னு போட்டீங்கன்னா அதுல இருந்து ரேடியஸ் நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிட முடியுமா ஸோ ரேடியஸை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா என்ன பண்ணிடலாம் ஏரியாவுடைய ஃபார்முலா πr ஸ்கொயர் அதுல கொண்டு போய் போட்டுடலாமா இஸ் இட் கிளியர் எஸ் வாங்க பாருங்க சோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நம்ம கிட்ட என்னென்ன வேல்யூஸ் கையில இருக்கு இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டாவே நம்ம ரொம்ப ஈஸியா சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் பார்க் சர்க்கம்ஃபரன்ஸ் circumference of a
circular park 2 pi r is equal to 352 meter. ஏன்னா circumference of the circle க்கு formula 2 pi r equal to 352 meter. 2 into 22/7 into r equal to 352. ஓகே, இந்த இடத்துல அலகுகள் போட மாட்டீங்க. r இங்க வச்சுக்கோங்க. 52 into 1/2 into 1/22. ஓகேங்களா? இங்க 22/7 1/22 22/7 இங்க வரும்போது 7/22 மாறிடும். ஓகேவா? இப்ப இங்க நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணும். 2 இங்க கேன்சல் பண்ண வேண்டாம். நான் இந்த சைட்ல வந்து கேன்சல் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 352 into 1/2 into 7/22. கேன்சல் பண்றேன். 2 1 2. இங்க 2 1 2. பேலன்ஸ் இங்க 1 வந்துரும். 7 2 14. பேலன்ஸ் வந்து திருப்பி இங்க 1 வந்துரும். அப்ப இது 12 ஆயிடும். 2 6 12. ஓகேவா? சரி, இப்போ 176/22. இதையும் வந்து கேன்சல் பண்ணுங்க. 11 2 22. 8 2 16. மீதி 1 8 2 16. 88. சோ 11 1 11 11 8 88. ஓகேவா? சோ 8 7 56 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமா? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? r is equal to 8 7 56 மீட்டர். ஓகேங்களா? சோ இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. திருப்பி ஒரு தடவை சொல்றேன். 352 into 1/2 into 7/22. 2 1 2. 2 1 2. பேலன்ஸ் 1 இருக்கும். 7 2 14. பேலன்ஸ் 1 இருக்கும். 2 6 12. 176. 176 into 1 into 7/22. திருப்பி 2ஆல கேன்சல் பண்றேன். 11 2 22. 8 2 16. 8 2 16. திருப்பி என்ன இருக்கு? 88 into 7/11 இருக்கு. 11 1 11. 11 8 88. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 8 into 7. 8 7s are 56. 8 7 56. So is it clear? இதை நோட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப என்னாச்சு? நமக்கு ஏரியாவுடைய ஃபார்முலா தெரியும். பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? எஸ். சோ ஏரியா A is equal to பையினுடைய வேல்யூ என்ன? 22/7 into 56 into 56 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சாரி, மீட்டர் ஸ்கொயர்டு. இங்க மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. மீட்டர் ஸ்கொயர். 7 7 8 7 56. சரியா? A is equal to 22 into 8 into 56. ஓகேவா? சோ 22 into 8 வந்து 176 into 56. 176 into 56 is equal to area of the park. Area of the park is equal to 9856 மீட்டர் ஸ்கொயர். சோ நம்ம பார்த்த கான்செப்ட் ஓரியன்டா எல்லா ப்ராப்ளமுமே பார்த்தோம். ரேடியஸ் கொடுத்து ஏரியா கேட்டா கால்குலேட் பண்ண தெரியும். டயாமீட்டர் கொடுத்து ஏரியா கேட்டா கால்குலேட் பண்ண தெரியும். சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்து ஏரியா கேட்டா கால்குலேட் பண்ண தெரியும். ஏரியா கொடுத்து ரேடியஸ் ஆர் டயாமீட்டர் ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொன்னாலும் கால்குலேட் பண்ண தெரியும். ஸோ எல்லா கான்செப்ட்லயும் ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கா? அண்ட் தென் உங்களுக்கு சிமுலேஷன் ஏரியா ஆஃப் தட் சர்க்கிள் கால்குலேட் பண்றதுக்கான கால்குலேட்டரும் நான் 2 கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்னு வந்து டீடைல்டா கொடுக்கும், இன்னொரு கால்குலேட்டர் வந்து டைரக்டா ஆன்சர் கொடுக்கும். ஸோ 2 டைப் ஆஃப் கால்குலேட்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற ஒரு 3 கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆன்சர்ஸ் ஏதாவது சம்ஸ்க்கு வரலைன்னா கேளுங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்க முடியும். எல்லா மாடலுமே செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க இப்ப இன்னைக்கு கிளாஸ்.
டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.